The best of fashion, now closer to you. Easy Buy, now at Kergambakkam. இவரை கலைஞானின்னு மட்டும் சொல்லி முடிச்சிட முடியாதுங்க. சகலகலா ஞானி, இலக்கிய ஞானி, அரசியல் ஞானின்னு இப்படி அடுக்கிக்கிட்டே போகலாம். எங்கள் வெங்கல குரலோனை வாழ்த்துவதற்காக தமிழர்களின் உரிமை குரலாக உழைத்துக்கொண்டே இருக்கக்கூடிய உலக நாயகன் அவர்களை அழைப்பதற்கான தருணம் இது. உயிரே, உறவே, தமிழே, வணக்கம். 2004 நினைக்கிறேன் அப்துல் ஹமீத் அவர்கள் கலையமுதம் பாராட்டு விழாவுக்கு என்ன வரணும்னு கேட்டுக்கிட்டாரு. நட்பின் காரணமாக உரிமையோடு கேட்டுக்கிட்டாரு. அதே நட்பின் உரிமையோடு இல்லைங்க ஷூட்டிங்கிற்கு வர முடியாதுன்னு நான் சொல்லிட்டேன். ஆனால் ஒரு வாக்குறுதி அளித்தேன் 18 ஆண்டுகளுக்கு முன்னால். அதை புத்தகத்தில் கூட குறிப்பிட்டிருக்கிறார். இப்படி தமிழுக்கு சேவை செய்யும் ஒரு நல் மாணவனை, நல்ல ஆசானை பாராட்டும் ஏதாவது ஒரு விழாவில் நான் கலந்து கொண்டே தீருவேன் என்று சொல்லியிருந்தேன். அந்த ஒரு விழாவாக இது அமைந்திருக்கிறது. பள்ளிக்கூட சிறுவனாக ஒலிபரப்பு நிலையத்திற்கு வேடிக்கை பார்க்க சென்ற மூத்த அண்ணன் ஹமீத் அவர்கள், நானும் அந்த மாதிரி வேடிக்கை பார்க்க போன போது ஒரு நாடகத்தில் நடிக்கும் வாய்ப்பு ஏற்பட்டது. அதாவது பெரும் சாதனையாளர்களுடன் தன்னை ஒப்பிட்டு கொண்டு பார்த்து நானும் அதே தேதியில் தான் பிறந்தேன் என்று சொல்வது போன்ற ஒரு சம்பவம் தான் அது. மற்றபடி அவருக்கு இத்துறையில் இருக்கும் அனுபவம் ஒரு 2 நிமிஷம் பேசினாலே அல்லது அவருக்கு 2 நிமிஷம் இன்டர்வியூ கொடுத்தாலே புரிஞ்சிடும். அவருக்கு எப்படி கேள்வியை அணுக வேண்டும், எப்படி அந்த சப்ஜெக்டை அணுக வேண்டும், ஆளை எப்படி அணுக வேண்டும் என்பதை சற்றும் மரியாதை குறையாமல் பெற வேண்டிய விஷயங்களை எல்லாம் பெற்றுக்கொண்டு சென்சேஷனலிசம் என்பதை பார்க்காமல் செய்திகளை, நல்ல செய்திகளை கொண்டு சேர்க்கும் மனப்பாங்கு உடையவர்கள் எல்லோரும் இவருடைய வெண்கல குரலை பற்றி சொல்லிக் கொண்டிருந்தார்கள். வெண்கல குரல் உள்ளவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். அதை பாத்திரம் இருக்க கூட கத்திக்கோவி செய்வார்கள். ஆனால் எப்படிப்பட்ட குரலாக இருந்தாலும் மனதும் அறிவும் நல்ல பாதையில் செல்ல வேண்டும். அப்படி எல்லாம் ஒருங்கே அமைந்தவர் சகோதரர் அப்துல் ஹமீத் அவர்கள். இதில் எனக்கு பிடித்திருந்தது என்னவென்றால், இந்த புத்தகத்தில் நான் என்ற சொல் இல்லாமல், நான் என்ற சொல் இனி வேண்டாம், நீ என்பதே இனி நான் தான் என்று நான் எழுதியிருந்தேன். அது பாடலில். இதை தன் சுயசரிதையில் இப்படி கனவில் மட்டும்தான் நான் என்ற வார்த்தை வராது. ஏன்னா அது நான் இருக்கமே அங்கே, அது போதும் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் இருக்கும். அந்த மாதிரி அதை இன்னும் அடுத்த கட்டத்திற்கு போய் தன்னை பற்றி குறிப்பிடும் போதெல்லாம் இவன் என்கிறார். இது எனக்கு ஒரு புதிய நுட்பமாகவும், நான் பெரிதும் விரும்பும் ஒரு மலையாள எழுத்தாளர் டி பத்மநாபன் அவர்கள் இதுவரை எழுதிய எல்லா நாவலிலும் கதாநாயகன் நான் என்று தான் சொல்லிக் கொள்வார். யாரோ அவரை பெயர் சொல்லி அழைக்கும் பொழுதுதான் ஓஹோ இதுதான் நம்முடைய நாயகனின் பெயர் என்று தெரியும். அப்படித்தான் திகழ்கிறது. அதிலும் அடுத்த கட்டத்துக்கு போயிருக்கிறார் அப்துல் ஹமீத் அவர்கள். இவன் என்று தன்னை சொல்லிக்கொள்ளும் போது பழைய தமிழ் பக்தி பாடல்களில் வரும் அடியேன் நாயேன் என்று வரும் சொற்களின் அந்த பணிவு இதில் தெரிகிறது. இன்று ஊடகங்கள் பெருகி இருக்கின்றன. என்ன வேணா யார் வேணா பேசலாம், யார் வேணா பேசலாம். அப்படி நிறைந்த, இப்போ தொடர்பு நிறைந்து விட்டாலும் உறவு நெருங்கவே இல்லை. ஆனால் அதை வலுப்படுத்தியவர் இவர். பாரதி ராஜா அவர்கள் சொல்லுகிறார், இங்கே எங்களுக்கு ரேடியோ இருக்கு, ஆனால் நான் அந்த ரேடியோ தான் கேட்பேன்னு. நீங்கள் இலங்கை வானொலியின் பலத்தை ஓரளவுக்கு ஊடுருவி சென்றது கொடைக்கானல் வானொலி நிலையம் தான். ஏன்னா அதோட ஹைட்டு 7500 அடியோ என்னமோ. அதனால் அவர்களுடைய வீச்சு அதிகமாக இருக்கும். அதை விஞ்ச பல வருடங்கள் ஆயிற்று. அப்படிப்பட்ட ஒரு ஊடகம். இந்த ரேடியோவை பற்றி திடீர்னு இப்போ இந்த விழாவுக்கு வந்ததனால் நான் சொல்லவில்லை. நான் ரேடியோவன் பெரிய ரசிகன். ரயிலுக்கும் தான். என் படத்தில் புகை வண்டியும் ரேடியோவும் அடிக்கடி தென்படும், எங்கேயாவது ஒரு இடத்தில் தென்படும். நானே CACS என்ற ஒரு கிறிஸ்டியன் ஆர்ட்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் சென்டர் என்ற ஒரு ரேடியோ நிலையத்தில்
வேலை பார்த்திருக்கிறேன். அதில் இருக்கும் தொழில்நுட்பங்களை பார்த்து வியந்திருக்கிறேன். பிறகு ஹேம் ரேடியோ லைசன்ஸ் வாங்குவதற்காக மோர்ஸ் கோடு முதற்கொண்டு கற்றுக்கொண்டிருக்கிறேன். இன்றும் சொல்கிறேன், செல்போன் இருக்கிறது என்று நீங்கள் இருமாந்து விட முடியாது. ஒரு சுனாமி அடித்தால் பழையபடி இந்த ஹேம் ரேடியோக்கள் தான் உதவிக்கு வரும். புயல் வெள்ளத்தில் ஒரு கிறிஸ்டல் ரேடியோவை வைத்துக்கொண்டு நாம் தொடர்பு கொண்டு விடலாம். அதைத்தான் அவர்கள் செய்திருக்கிறார்கள். இன்றும் ரேடியோ மீதான மரியாதை குறைந்து விடவில்லை. அதன் பிரயோகம், அதன் வேகம் சற்றே குறைந்திருக்கிறது. காரணம், அதில் வர்த்தகம் கூடிவிட்டதனால். இன்றைய தெனாலி, அதாவது இன்றைய நான் சொல்லும்போது இந்த சரித்திரத்தெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப நாள் இருக்காரு, 6 சகாப்தங்களாய் செய்து கொண்டிருக்கும் போது தெனாலி என்பது நேற்று மாதிரி எனக்கு தெரியவில்லை, இன்று மாதிரி தெரிகிறது. அதில் ஒரு காட்சி வரும், தனக்கு பயம் எப்படி ஏற்பட்டது என்பது. இன்றும் கவிஞர் பாலகிருஷ்ணன் அவர்கள் அதே பயத்தை பற்றி அழகாகத்தான் சொல்லியிருந்தார்கள். ஆனால் நாங்கள் தான் சொன்னோம், அது பூச்செண்டு கண்டாலும் பயம், வண்டு கண்டாலும் பயம் என்று சொன்னோம். ஆனால் நாங்கள் சொன்னபடி அதை நான் பேசியிருந்தால் அதற்கு இவ்வளவு முத்தங்கள் கிடைத்திருக்காது, இவ்வளவு கண்ணீர் மல்கி இருக்காது. அதற்கு உதவியாக இருந்த இவரை நாங்கள் பணியமர்த்திய ஒரு ஆளாக நினைக்கவில்லை. தமிழுக்கும் தமிழர்களுக்கும் உதவ வந்த ஒரு பெருமான் என்றே நாங்கள் நினைத்தோம். அதனால்தான் தெனாலி விளம்பரங்களில் இவரும் ஒரு கதாபாத்திரம் போல், பெரிய கதாபாத்திரம் போல் இவரை விளம்பரப்படுத்தி இருந்தோம். அது அதிலேயே எழுதியிருப்பார், எங்களுக்கான உறவு இலங்கைக்கும் தமிழ்நாட்டுக்குமான உறவே பிட்டுக்குழலுக்கு தேங்காய் பூவை போல. அதான் கொஞ்ச நாள் அவரோட பேசலன்னா இலங்கை தமிழ் மறந்துடுது. அது மாத்திரம் இல்ல, டப்பிங்லையும் கூட இருக்கணும்னு நான் வலியுறுத்தி அவருக்கு பல ப்ரோக்ராம்கள் பல இடங்களில் இருந்த போதும் ஒவ்வொரு துவனியும் அப்படியே இருக்க வேண்டும் என்பதற்காக பெரிய சிரமம் அவருக்கு. என் குறையெல்லாம் அவர் குறை மாதிரி, என்னங்க இன்னும் முடியல, நீங்க போகக்கூடாதுன்னு அவரை நிறுத்தி வைப்போம், என்னமோ அவர் செய்த தப்பு மாதிரி. இப்படி அந்த படத்தின் வெற்றிக்கு மிக முக்கிய காரணங்களில் ஹமீத் அவர்களும் ஒருவர். இவர் வழிபோக்கர் அல்ல, பல வரப்போகும் அறிவிப்பாளர்கள் தங்கி செல்லும் சத்திரம். தமிழுக்கும் தமிழர்களுக்கும் தன் குரலால் சேவை செய்து வரும் இவர் தமிழை போலவே நீடூழி வாழ வேண்டும். இவர் புகழும். வணக்கம். ஆத்மார்த்தமான வாழ்த்துக்களை பதிவு செய்திருக்கும் ஆண்டவருக்கு நன்றி. இப்போ அந்த புத்தகத்தை வெளியிடுவதற்கான தருணம் இது.